எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மாண்புமிகு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றியும் நாளை தினம் பிரதம அமைச்சர் வருகை, அமித்ஷா அவருடைய வருகை இவைகளையா பற்றியும் பத்திரிகையாளர் சந்திப்பிலே உங்களோடு உரையாடுகிறார். ஈரோடு மாவட்ட பத்திரிகையாளர் அனைவரையும் அன்புடன் வருகின்ற வரவேற்கிறேன். தலைவர், நாட்டில் நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு முடிவு கட்டுற தேர்தலாக 23ஆம் நடைபெற இருக்கிற தேர்தலில் தமிழகம் முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சரான இபிஎஸ் அவர்களும் மற்றும் உங்களுடைய தேசிய தலைவர்கள் நிதின் நபீன் அவர்கள் சாத்தூருக்கு வந்திருந்தார்கள். நாளைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூர் நடைபெறுகிற பிரம்மாண்டமான கூட்டத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பால் நாகர்கோவிலில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ரோட் ஷோ நடத்தினார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுடைய எழுச்சியானது மிக பிரம்மாண்டமான முறையில் எதையும் எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய எழுச்சி அந்த ஒவ்வொருடைய முகங்களிலும் பார்க்க முடிந்தது. அது மாதிரி 19ஆம் தேதி நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் நமது மொடக்குறிச்சி தொகுதியிலே ரோட் ஷோ நடத்த இருக்கிறார்கள். சிவகிரி பகுதியில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டில் நடைபெறுகிற கஞ்சா போதைப் பொருள் பழக்கங்கள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்று பெரும்பான்மையான பெண்கள் அல்ல, அனைத்து பெண்களுமே விரும்புகிறார்கள். நேற்று சாத்தூரிலே பரப்புரையில் ஈடுபட்ட போது ஒரு பெண் சொல்கிறார், ஐயா எங்களுக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், இந்த கஞ்சாவையும் இந்த டாஸ்மாக் கடை நிப்பாட்டினாலே போதும் அப்படிங்கிறாங்க. இது நடந்த உண்மை விஷயம். பெண்களுக்கு அவ்வளவு தூரம் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனாலதான் பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் பாராளுமன்றத்திலேயே அவர்களுக்காக இடத்துக்கு ஒதுக்குவதற்காக ஒரு வரைமுறை திட்டத்தை நமது மத்திய அரசு, பாரத நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான மத்திய அரசு அது ஏற்பாடு செய்திருக்கு. அதே நேரத்தில் ஆண்களுக்கான இடஒதுக்கீடு குறைந்துவிடக் கூடாது என்பதற்கு அதையும் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு 50% ஒரு கூட்டி அப்படி வரும்போது கிட்டத்தட்ட 850 இடங்கள் அதில் நிறைவு பெறும். அதற்கு நம்முடைய முதலமைச்சர் எதற்கு எடுத்தாலும் ஒரே எதிர்ப்பு போராட்டம். இந்த 5 வருஷமும் அவர் மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் ஏற்படல. தன்னுடைய மக்கள் வசதி ஒரு பக்கம், அப்புறம் எந்த காரியத்தை எடுத்தாலும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு, எங்களுக்கும் டெல்லிக்கும் போட்டி, இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நீங்க எல்லாம் உணரணும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அன்னைக்கு 40 கோடி மக்கள், இன்னைக்கு 140 கோடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ ஒரு மாற்றங்கள் வேண்டுமா இல்லையா? பழைய காலத்தில் இருந்ததே அப்படியே வச்சு அரைச்சிட்டு போறதுதான் அந்த வளரக்கூடிய மாநிலங்களுக்கும் பெண்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டியது நம்முடைய காலத்தின் கட்டாயம் அவசியம். அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த மாநிலங்களில் இந்த எண்ணிக்கை கூட்டப்படுகிறது. எல்லா மாநிலங்களிலும் சீராக கூட்டப்படுகிறது. நாங்கள் டெல்லிக்கு எதிராக போராடுவோம், எங்களுடைய பழைய சுய உருவத்தை காட்ட முடியும் அப்படின்லாம் சொன்னா அப்ப அவங்க என்ன பழையபடி ரவுடிசம் பண்ண போறாங்களா? ஏற்கனவே எங்களுடைய தொல்லை தாங்க முடியல. டாஸ்மாகும் கஞ்சாவும் அது பயன்படுத்துறதும் எல்லாம் பண்றதுமே எல்லாம் திமுகவை சார்ந்தவர்கள் தான். ஆக இது ஒரு ஏமாற்று வேலையை இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதில் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது உங்களுடைய கடமையும் கூட. ஒரு நாட்டில் மாற்றங்கள் கொண்டு வரணும். எத்தனையோ பிரதம அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். உலகம் பூரா இன்னைக்கு போர் நடக்குது. ஈரான், ஈராக் எல்லாம், அமெரிக்கா, இஸ்ரேல் இன்னைக்கு போர் நடக்குது. ஆனா இந்தியா மட்டும் இன்னைக்கு அவ்வளவு அமைதியா இருக்கு. வளைகுடா பகுதியில் வேற எந்த நாட்டு கப்பலும் அனுமதி இல்லை. ஆனா இந்தியா கப்பலுக்கு அனுமதி. ஒரு வாரத்துக்கு முன்னால ஒருத்தர் ஏதோ எழுதியிருந்தார், ட்விட்டர்ல பார்த்தேன். ஆக ஈரான் நாட்டுக்கு மேல அங்க ஒரு விமானம் பறந்துட்டு இருக்கு. அப்ப ரேடார்ல செக் பண்ணி பார்த்தா அது ஏர் இந்தியா விமானம். வேற எந்த விமானம் பறக்காது எந்த நாட்டின் மீது.
அவ்வளவு பெரிய வலிமையான ஒரு தலைவரை, ஒரு பாரத பிரதமரை நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்தில் மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கு இல்லாமல் மக்களுக்கான திட்டங்களை பெற்று மக்களுக்கு கொடுப்பதுதான் ஒரு மக்களாட்சி தத்துவத்தினுடைய முதலமைச்சருக்கு கடமை. அந்த முதலமைச்சருடைய கடமையிலிருந்து அவர் தவறிட்டாருங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டு. மக்களுக்கு எதிரான திட்டங்கள், கஞ்சா போதைப் பொருட்களை தான் அவங்க பாதுகாக்க முடியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும். இது ஒண்ணுதான் அவருடைய குறிக்கோள், வேற குறிக்கோளே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் போயிட்டு வந்துட்டார், எல்லா தொகுதிக்கும் போயிட்டு வந்துட்டார். நானும் இப்ப தென் மாவட்டங்களில் எல்லா தொகுதியிலும் முடிச்சுட்டேன். சாத்தூர்ல எனக்கு இன்னும் ஓரிரு நாட்கள் பரப்புரை மீதி இருந்தால் கூட இந்த கொங்கு மண்டலத்துக்கு இன்னைக்கு இப்பொழுது மொடக்குறிச்சி, அடுத்த ராசிபுரம், அடுத்த குமாரபாளையம், அடுத்தது அவினாசி, நாளை காலை ஊட்டி ஆக இந்த பகுதிகளுக்கு நாங்களும் பரப்புரையில நாங்களும் செல்ல இருக்கிறோம். மொடக்குறிச்சி பகுதியை பொறுத்த மட்டிலும் இந்த கொங்கு மண்டலம் ஃபுல் 100% இங்கிருந்து ஊட்டி வரையிலும் கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, எங்களுடைய தென் மாவட்டங்கள் கூட இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. ஆக எல்லா இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதை மக்கள் நல்ல கருத்திலே கொண்டு தமிழக மக்கள், வாக்காளர் பெருமக்கள் இந்த 23ஆம் தேதி தங்களுக்கு கிடைத்திருக்க சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவரவர்கள் சின்னத்தில் தாமரையிலும், ரெட்டையிலும், குக்கர் சின்னத்திலும், மாம்பழ சின்னத்திலும் வாக்குகளை தரவிந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் வாயிலாக நான் கேட்டுக் கொள்கிறேன். இல்ல, அதுதான் முதலமைச்சர் நல்லதான் பேசிட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு என்னன்னா அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு, முழுக்க தோல்வி பயம் வந்துருச்சு. இப்படிதான் எமர்ஜென்சி காலத்துல திமுக ரொம்ப பேசினாங்க. பிறகு அதை திமுக எல்லாரையும் எமர்ஜென்சியில ஜெயில பிடிச்சு அடைச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு அவங்க ஆளாயிருவாங்களோன்னு என்னுடைய ஒரு பயம் தான் எனக்கு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா திமுகலாம் தோல்ல துண்டு போட்டா கீழே வர ரோட்ல தூத்துட்டே போகும். போலீஸ் ஸ்டேஷன்ல சேர தூக்கி போட்டு உட்காருவாங்க, போலீஸ் மதிக்க மாட்டாங்க. இப்ப போலீஸுக்கு மரியாதை இல்ல, போலீஸ் எங்க வேலை செய்யறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் பேசுவது வருந்தத்தக்கது. அதாவது என்னன்னா, இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்ல. பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணுங்கிறது இதுல கிட்ட 10-15 ஆண்டுகளா பேசிட்டு இருக்கிறோம். ஆக இது இப்ப இன்னைக்குள்ள ஏற்பட்ட விஷயம் கிடையாது. அதனால காலகட்டத்தில் கொண்டு வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னும் பழைய 543 வச்சுக்கிட்டே இருந்தா எப்படி முடியும்? எல்லாருக்கும் பிரச்சனை வேணும் இல்லையா? இல்ல, இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன் அப்படிங்கறத வச்சுக்கிட்டு நான் அதுல கொஞ்சம் இன்டர்வியூ பண்றேன். என்னன்னா 1996 நான் திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினர். அப்ப லோக்சபாவில் தேவகவுடா பிரதம அமைச்சராக இருக்கிற போதே இந்த பில் வந்துருச்சு. நீங்க இப்போ அவசரமா கொடுக்கப்பட்ட பில் இல்ல. இந்த பில்லுடைய சில சீர்திருத்தங்களுக்கு செலக்ட் கமிட்டி போச்சு. செலக்ட் கமிட்டியில எல்லா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உண்டு. அதே மாதிரி நாடாளுமன்றத்தினுடைய அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டத்தை பிரதம அமைச்சர் கூட்டி அதுலயும் விளக்கிட்டார். ஏற்கனவே எல்லோரும் ஒத்துக்கிட்டதானே தவிர இப்ப வெளியில பரப்புரையில் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அவசரம் என்னன்னு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சட்டம் கொண்டு வருகிற போதும் ஏதாவது ஒரு மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற இடைத்தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ இருக்கத்தான் செய்யும். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இரண்டாவது, அதுக்கு பின் மன்மோகன் சிங் காலத்திலையும் இதே பில் வந்தது. மன்மோகன் சிங் காலத்தில் பில் ராஜ்யசபாவில் நிறைவேற்றி. அப்ப நான் ராஜ்யசபாவில் இருக்கேன். ராஜ்யசபாவில் நிறைவேற்றி, ஆனா லோக்சபா தோக்கடிச்சிருச்சு. அது இந்த மாதிரி நிலை வந்தது.
ஆக அதெல்லாம் போய் தான் அதனுடைய சீர்திருத்தம். வேற கொஸ்டின், வேற அடுத்தது இல்ல வேற அது முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் எந்த இல்ல இப்ப 543 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 850 வருது. 7.2% அப்படியே இருக்கும், அது குறையாது. நீங்க வேணா பர்சனல் போட்டு பாருங்க. வேற கொஸ்டின் டைம். 3600 கோடி கல்விக்கான நிதி உதவி எல்லாம் வழங்கவே இல்லை. தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது பாஜக. தொடர்ந்து அதுதான் பேசப்படுகிறது. எந்த நிதியும் குறைக்கப்படல, எல்லா நிதியும் வாங்கிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி அரியர்ஸே கிடையாது. ஜிஎஸ்டில அரியர்ஸ் கிடையாது எப்பொழுதும். அதாவது தமிழ்நாடு மேனுபேக்சரிங் ஸ்டேட்ஸ், மகாராஷ்டிரா மாநிலம், தமிழ்நாடுல மேனுபேக்சரிங் உற்பத்தி மாநிலம். அது கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க வாங்கினதுக்குள்ள கணக்குகளை கொடுக்கணும். உதாரணத்துக்கு பேரிடர் மேலாண்மை நிதி ஆண்டு ஒன்றுக்கு 9,000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா அதுல கணக்குகளை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் எழுதி முடிச்சாச்சுங்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் மழையே வருது. இதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு நிலைமை. மெட்ரோ ரயில் வரலங்கிறாங்க மதுரைக்கு. மெட்ரோ ரயில் ஒரு டிபிஆர் போட தெரியணுமா அந்த அரசாங்கத்துக்கு? ஒரு டிபிஆர் ரிப்போர்ட் போட தெரியுமா வேண்டாமா? ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு 10க்கு 10 ரயில்வே ஸ்டேஷன் டிபிஆர் போட்டா எப்படி அப்ரூவல் பண்ண முடியும் மெட்ரோ ரயில்? ஒரு டிபிஆர் ரிப்போர்ட் கூட இந்த அரசாங்கத்தால் போட்டு கொடுக்க முடியல. நீங்க என்ன இல்ல சென்னை விட மதுரையில அதிகமா பாப்புலேஷன் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அது எப்படி ஒத்துக்க முடியும்? இங்க சென்னைக்கு பாப்புலேஷனுக்கு மதுரை பாப்புலேஷன் வித்தியாசம் இருக்கு. வேற அடுத்த கொஸ்டின். அதாவது இப்பொழுது போட்டி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுக எங்களுக்கு தான் போட்டி. இதுல யார் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாலும் எங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சியா வரக்கூடியவங்க தான் அதை பத்தி நாங்க தான் கவலைப்படணும். ஆளுங்கட்சியா வரக்கூட முடியாதவங்க எது வேணாலும் சொல்லலாம்.